எக்கா இந்த பொம்பளை எதுக்கு தான் இந்த மாரி பண்ணி வச்சுக்குதோ தெரியலக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், போலீஸ் வேணுத்தான் வர்ற மாரி சத்தம் கேட்குதா, வரட்டும். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது யார் உண்மையாலுமே கொன்னாங்கன்றது தெரிஞ்சுவிடாது. அவங்க கையில் பெரிய துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. போட்டு பொட்டு 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 பொட்டுன்னு சுட்டு போட்டுற மாட்டாங்க, குருவி சுடுற மாரி. ஏம்மா கேட்டு என்னம்மா இப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம பொழப்பு? எதைத்தான் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. நம்ம என்ன வேலை செய்யறோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. கசாப்பு கடைக்காரன் கோழி அள்ளி வச்சு வெட்டுறான். அந்த கணக்குல எடுத்துட்டு வந்து மொத்த கோழியும் நம்ம ஸ்டேஷனுக்கு வாசல்ல போட்டு போயிருக்க அந்த பொம்பளை. இதை வர இதை கண்டுபிடிக்கலாம் என்னமோ நான் பேரை எழுதி வச்சுவிட்டு நான் மேட்சுக்கு வந்ததே. என்னம்மா பண்றது? ஐயா பைத்தியம் முடிக்குது எனக்கு. கொண்டு போய் இது எந்த ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து செக் பண்ணுவாங்க சொல்லு பார்ப்போம். பெரிய தலைவலியா இருக்கு, தலைவலி இந்த பொம்பளை கிட்ட. யாரும் வந்து இதெல்லாம் செக் பண்ண தேவையில்ல சார், ஆளுக்கு 2 கோழியா கொடுத்து விடுங்க, நாங்க போய் சில்லி சிக்கனு தந்தூரி சிக்கன் செஞ்சு சாப்பிடுறோம்னு சொல்றானுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு. இந்த பொம்பளை என்னன்னா என்னோட 100 கோழிக்கும் நீங்க தான் முடிவு சொல்லணும்னு சொல்லுது. என்னதான் பண்ணி தொலைகிறதுன்னு ஒன்றும் விளங்கல. இப்போ யார் இதுல குற்றவாளின்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையம்மா. யார்கிட்டனாலும் நம்ம பேசிக்க கொண்டலாம். இந்த வயசான பொம்பளை இருக்குதுல, இதுவகிட்ட மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ சார், எனக்கு இந்த ஊர்ல என்னைக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் போட்டாங்களோ அதுலேருந்து இந்த வயசான ஆளுக கிட்ட மாட்டி மாட்டி நான் சிக்கி சின்ன பண்ண மாறிடுறேன். ஏதோ நீங்க வந்தீங்க, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணீங்க. ஆனாலும் இந்த முனியம்மான்ற பொம்பளை சாரா ஆராயின்ற பொம்பளை மொட்டச்சி, இந்த இதை விட அம்புசான ஒரு பாட்டி, 3-4 பாட்டிகளும் சேர்ந்துக்கிட்டு ஊரையே கலக்கி எடுக்குதுவோ. நமக்கு தலைவலி பிச்சு போகுது. இதில் வந்து இந்த முனியம்மான்றதுக்கிட்ட பேசவே முடியாது. நம்ம என்ன பேசினாலும் அது பேசுறது தான் சார் கேட்குற மாதிரி இருக்கும். என்னவோ அது வீட்டில் கோழியை யார் கொண்டாங்கன்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரன்சிக்லேருந்து யார் வந்து செக் பண்ணுவா? ஆளுக்கு ஆள் ஒரு கோழியை கொடுங்க தூக்கிக்கிட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க என்கிட்டையும். நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் விளங்கலை சார். என் புள்ள வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே என்னம்மா எவ்வளோ கோழி குமிஞ்சு கிடக்கு, நாட்டுக்கோழி விற்கிற விலைக்கு 700 ரூபா விற்கிதுமா, 2 கோழி எடுத்துக்கிட்டு வாமான்றான் அவன். நான் எங்கே போய் முட்டிக்கிட்டு சாவறதுன்னு எனக்கே ஒன்றும் விளங்கலை சார். நிம்மதியாக வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாத பாருங்க, இப்போ எக்ஸ்ட்ரா டியூட்டியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு இந்த பொம்பளைங்க வாயாலே யார் கொண்டாங்கன்றது நம்ம இன்னைக்கு முடிவு கட்டிவிடுவோம். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. என்னத்தை தான் நான் சொல்றதுனே எனக்கு விளங்கலை. எப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு அதுலேருந்து எனக்கு எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது. இந்த ஊருக்கு நீ சொன்ன மாதிரி எனக்கும் டிரான்ஸ்ஃபர் போட்டதுலேருந்து ஒரு அளவுக்கு நான் நிஜமா சந்தோஷமா தான் இருந்தேன். எப்படியோ பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க. அதை சால்வ் பண்ணல யாரும். உருவாக்கி நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. சரி இருக்கட்டும், போய் நிறுத்து. என்ன அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்குது? நிறுத்துமா. அதுக்கு வீட்லையும் கூட்டிருச்சு போயிருக்கு ஊரறிய அந்த பொம்பளை. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. வா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்புறம் என்ன பண்றது? நஷமாலும் போலீஸுக்காரங்க வந்துவிட்டாங்களா? நஷமாலும் யார் கொண்டாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? நான் ஆர்வத்தோட தாண்டி இருக்கிறோம். என் செக்கால்ட்டு யாரும் என்னை போட்டு நான் கொன்ன கழுத்தை அறுத்து மாறோம். கொஞ்சம் கூட மனசாட்சியில கரன்னு அந்த கோழி கழுத்தை அறுத்த கணக்கில் பேசினாலாவ சொல்ல மாட்டாங்க. இப்போ உண்மையா இருக்கட்டும் நல்லா சொல்லட்டும். எம்ம திமுறு பிடிச்சி போய் ஆமலை பழைய போட்டா இன்னைக்கு சுட்டுடுவாங்களாம்ல சுட்டு. ஆனால் சொல்கிறாளா என்று சொல்லி வந்து நல்லா கோழி அறுத்து போட்டாங்களா, அவங்கள சுட்டு விடுவாங்க. சுட்டுன்னு இதெல்லாம் வந்துட்டாங்கல்ல போலீஸ்காரங்க, நல்லா சுட்டு போட்டுருவாங்க பாரு. அறுத்து வர போட்டாங்க அந்த கோழியை. அழும் போய் இரும்பு கம்பியில் போய் மாட்டிக்கிட்டு கழுத்தை அறுத்துக்கிட்டு கிடக்குறோம். எல்லாம் ஒரே நேரத்தில் ஓட்ட பண்ணானோ. இல்லைன்னா என் கோழிக்கு யார் வந்து நஷ்டம் எடுத்து கொடுக்குறது கொண்டு போய் நானும் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டால் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு நானும் எனக்கு ஒரு ஆள் சொன்னுச்சுன்னு நாங்கள் செஞ்சுருக்குறோம். என்னம்மா வந்து நான் எங்கள் தொட்டம் என் கையெல்லாம் இல்லை கண்டுபிடிக்க கூட முடியாது சாமி. நானாக இருக்கு வந்து அதை நான் கொள்கிற அளவுக்கு நமக்கு மனசாட்சியில் போச்சு. என்னம்மா போ அந்த எகிட்ட விட்டு சண்டால படுப்பாயா பாவி. இரும்பு வெளி போட்டாலும் போட்டான், கம்பி வெளி அதில் போய் எல்லா கோழியும் கண்ணு மண்ணு தெரியாதெல்லாம் போய் ஏறி அறுத்துக்கிட்டு கடந்துச்சு. நம்ம வர அது கழுத்தை கரன்னு அழுக்கிறோம். சரி என்னட்ட கண்டுபிடிச்சி எப்போ மாறியாட்ட காளியாட்டா சூளாட்டா எல்லாரும் சேர்ந்து எனக்கு நஷ்டம் எடுக்கொடுங்க. இத்தனை மாதம் அதை கட்டி காப்பாற்று நல்லா வளர்த்து வச்சுருந்தோம். எல்லாம் போச்சு. நம்ம நான் என்னட்ட பொழப்புறது ஒரு கோழி 700 சொல்லி 100 கோழிக்கும் எப்படிப்பட்டாலும் ஒரு 70,000 கொடுத்தா தேவலாம். கேட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஃபஸ்ட்டு கூட்டத்தை ஒதுக்கு. எதுக்கு இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம்? ஏன் அவங்களும் சொன்ன மண்டல அறிவே இருக்காதம்மா. எங்கம்மா வந்து உட்காந்துக்கிட்டு என்னம்மா ஏற்கனவே எங்கள் கேஸ் ஆகி போய் நிற்கிது. இதில் வேற எல்லாரும் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. வேடிக்கை பார்க்கறதுக்குனே ஒரு பொழப்பையும் பண்ணி விட்டுப்புட்டு எங்களை அதுக்குன்னு அலைய வைக்கிறீங்க. நீங்களும் என்னதான் ஆளுகளோ தெரியல. சாதாரண கோழி செத்து போச்சுன்னா ஆளுக்கு இந்த நீ ஒரு 700 கூட நீ ஒரு 700 கூட ஆளுக்கு ஒன்று கொண்டு போய் வித்திருந்தா கூட வந்திருக்கும் காசு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டு காலையிலேருந்து கிடக்குது ஸ்டேஷன் வாசல்ல 100 கோழி. என்னத்தை தான் பண்ணுறதுனே தெரியல போ. அக்கா சொல்ல காட்டில் இது நல்ல ஐடியா தானக்கா. 100 கோழி தான் செத்து போச்சு. ஆளுக்கு 2 கோழி இந்தாங்க 1500 காசு கொடுங்கன்னு வாங்கலாமா வாங்கக்கூடாது? இந்த பொம்பளை தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போட்டால் என்ன கண்ணார் மச்சு அந்த இடம்.
நமக்கு ஆளுக்கு இந்தா ஒரு 50 ரூபாய தள்ளிக்க மிச்சம் காசு கொடு, ஆளுக்கு ஒரு கிலோ எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க டீன்னு சொன்னால் இத்தனை நேரம் இந்த பொம்பளைக்கு 50,000 என்ன 60,000த்துக்கு மேலே கிடச்சிருக்கும். சரியான பைத்தியக்கார பொம்பளை. என்னட்டு சொல்கிறது? சரியில்லாத பொம்பளை இருந்துக்கிட்டு என்னத்துக்கெல்லாம் கேஸு கொடுத்துருக்கு பாருக்கா. ஆமாம், அவன் இல்லை இந்த போலீஸு. டயானாவோட புருஷன் தானே இவன். இல்லை அவன் தானா இல்லை வேறு யாராச்சுமா? என்ன அவளை இழுத்துக்கிட்டு தானே போவான் எங்கேனாலும். இந்த கிராமத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டுன்னா என்ன தனியாக வந்திருக்கான், ஒன்றும் விளங்கலையே. இந்த மரமண்டைவளுக்கு தெரியல போடுறக்கே அது டயானா புருஷன்னு. என்னத்தை கண்டுபிடிச்சான்னு எனக்கு ஒன்றும் விளங்கலையே. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. எப்போ பாரு பொண்டாட்டி பிச்சை கட்டுக்கிட்டு நம்மளை சுட்டுத்தள்ள நின்னவன் தானே இவன். இதான் சமயம்னு இந்த முனியம்மாவுக்கு பதிலாக நம்ம பேசி எப்படியே சண்டை வாங்குற மாதிரி பண்ணி அவன் மூக்கை உடச்சி தான் அவன் வேலையை பார்க்க போகிறான் பாருப்ப. டயானா புருஷனாவது கொயானா புருஷனாவது. டயானாவுக்கு முன்னாடி இவனுக்கு முன்னாடி என் புருஷனை தானே ஆட்டையை போட பார்த்தா அந்த டயானா என்னவோ ஒழுங்கான பொண்டாட்டி கட்டிக்கிட்டா இன்னும் உன்னை சும்மா கையாலே பிடிக்க முடியாது. என்ன சார், நாங்கள் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க பார்த்துக்குங்க. சும்மா எங்களை பார்த்து எட்ட போங்க தள்ளி போங்கன்னுக்கிட்டு என்னமோ கேஸு கீஸுன்னெலாம் சொல்கிறீங்க. எங்கள் அத்தையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டீங்களா? நான் அவங்க மருமவை தான் பார்த்துக்குங்க, ஒன்று விட்ட மருமவை. என்னமோ அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லாதால எல்லாம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கள் அத்தை கொடுத்த கேஸுக்கு நீங்கள் என்ன தான் இது பண்ணீங்க, ஆக்ஷன் எடுத்தீங்க? என்னமோ ஒன்றுமே கொண்டு வராமல் கையில் ஒரு இதுவும் எடுத்துகிட்டு வராமல் நாங்களும் காலிலேருந்து உண்ணாவிரத மாட்டோம் தண்ணி சோறு இறங்காத நின்றுட்டு இருக்கிறோம். என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்க? அவங்க கோழிக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? விட்டா யாரும் கேட்க ஆள் இல்லை, அதனால் கோழியெல்லாம் கொண்டு போய் பிளாக்கில் விற்றுலாம்னு திட்டம் போடுறீங்களா நீங்கள்? அதுக்காக தான் சொந்தக்காரங்க எங்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்றீங்களா? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்குங்க. ஆமாம், யார் இந்த ஒட்டகச்சிவிங்கி? மூஞ்சி மொஸ்தர கட்டையும் பாரு, என்ன மாதிரி பேசுது பாரு. இந்த பொம்பளைக்கு யாரும் இல்லை, கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல நினச்சேன். என்னம்மா இது? ஏமா ஏட்டு எப்படியாவது பிரச்சனையை போட்டு மூடி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தாக்கா இன்னும் இந்த பொண்ணு எதிர்க்கிட்டு வருது. நல்லா நெட்லிங்க மரம் மாதிரி நின்றுக்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் விளங்கலையாம்மா. ஏமா போய் சொல்லுமா திலகவதி. சொல்லு, ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை அசமடைக்கு அனுப்பி விடுமா. ஐயோ சார், இந்த 3 பொம்பளைங்களும் பொல்லாத ஆளுங்க சார். இந்த கிளவியோட கூட ஒரு அலைக்கு சமாளிச்சிடலாம். இதுவெல்லாம் பயங்கரமான ரவுடி பொம்பளைங்க சார். இதுங்கிட்டலாம் பேசவே முடியாது பார்த்துக்குங்க. நம்மளே தூக்கி செயலில் போட்டாலும் போட்டுருங்க, அந்த மாதிரி ஆளுங்க பார்த்துக்குங்க. இது 3 சேர்ந்து தானே இந்த பொண்ணு நிற்கிதே. இதுதானே மொத நீங்கள் வந்த ஸ்டேஷனில் வந்து மொத போட்ட கேஸு இதுதான். இது மேலே தான் இது வந்து கேஸு கொடுத்து அவங்களோட மாமியாரை தூக்கி இதே உட்காந்துருக்குல 2 பொம்பளைங்க மரத்தில், அதுங்களையும் தூக்கி உள்ளே போட்ட பொம்பளை இதுதான். பொல்லாத ஆளு சார். நீங்கள் வர ஏன் சார் தேவையில்லாத எங்கள் அப்பா புதிருக்குலன்னு இல்லைன்னு போய் அதுங்ககிட்ட போய் நுழைய சொல்கிறீங்களே. சித்த கம்முன்னு இருங்க சார். இதுங்க எப்படி சமாளிக்கணுமோ அப்படி தான் சார் சமாளிக்கணும். தனுவாக பேசி அனுப்புங்க. நானும் பேசணும்னா கோவப்பட்டுருவோம் பார்த்துக்குங்க. அட என்னம்மா சொல்கிற? இந்த ஊரே கொலகார படுப்பாவி ஊர் படுறக்க. நம்ம என்னத்தை தான் செஞ்சோமோ பாவம். கண்ணியில காட்டுக்கு மாத்திர மாதிரி நம்மளை இந்த ஊருக்கு மாற்றி விட்டுக்கிறாங்களே. ஏம்மா இங்கே பாருமா. ஏம்மா நீட்டம்மா, கொஞ்சம் நீ புரிஞ்சிக்க. கோழி தான் செத்துச்சு, மனுஷன் ஜாவலை பார்த்துக்க. அந்த கோழியெல்லாம் ஏதாவது ஒன்று யாரை கொண்டு இருக்கணும், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். இல்லைன்னா அட்ட டைமில் எல்லா கோழியும் சாவாதுமா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எல்லாம் டாக்டரை கூப்பிட்டு அவர் எனக்கு ஒரு 10 கோழி அனுப்பி விடுங்க, நான் போய் அதை நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்றார். நான் என்னத்தை சொல்கிறது நீயே சொல்லு. உங்கள் மாமியார் வச்சிருக்கிற கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குமா. மனுஷனாக இருந்தாதாம்மா உனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வந்து கையெல்லாம் கைரேகை யார் என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க. அது உடம்புல இருக்கிறதே ரெக்கையும். அந்த ரெக்கையில் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும் சொல்லு, நீயே சொல்லு. கொஞ்சமாவது மனசாட்சியோட பண்ணுங்கம்மா எது பண்ணாலும். நீ பெரிய மனுஷி மாதிரி தெரிகிற, கொஞ்சம் ஏதாவது முடிவு எடு. செக்கா என்னக்கா இவளுக்கு சாமியை வந்து போச்சு. இவன் என்னக்கா போலீஸுக்காரிக்கிட்ட போய் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காள, பைத்திய மாட்டான். யாரை எப்படி போகிறாங்கன்னு நம்ம ஜஸ்ட்டு வேடிக்கை தானே பார்க்க வந்தோம். நாளைக்கு நமக்கு வேலை இருக்குது. இது என்னமோ எழுதிட்டு நிற்கிற இந்த சுள்ளி மாடு. இவளை என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியலையாடா. ஏக்கா அவளை பிடிச்சி இழுக்கா போவோம். நம்ம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் இங்கே உட்காந்துக்கிறாங்க. உன் மாமியா உட்காந்துருக்கு, அவன் மாமியா உட்காந்துருக்கு. என்ன மாதிரி பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு எப்படி பாரு போலீஸுக்காரங்களே அலற விட்டுக்கிட்டு நிற்கிறாளா. அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. ஏக்கா கோழி செத்து போச்சுன்னா அறுத்து ஆக்கி போட்டு தின்னாம இது என்னக்கா இந்த பொம்பளைக்கு வேலை? யாரும் இல்லாத காலகட்டத்தில் இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைலாம் பார்க்குது? போய் கேஸு கொடுத்ததுன்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியுமா சொல்லு பார்ப்போம். இந்த பொம்பளைக்கு தேவையே இல்லாது. உனக்கு பெரிய மாமியார் தானே, அதுக்கிட்ட போய் சொல்லி அறிவு சொல்லுக்கா. கொஞ்சம் கூட அடங்காது போல இருக்கு. ஐயோ இத்தனை மனுஷன் மனுஷன் இருக்குதுவோ, சொந்தக்காரவ இருக்குதுவோ. உனக்கு 2 கோழி, உன் மாமியாருக்கு 2 கோழி, உன் நாத்தனார்களுக்கு 3 பேருக்கும் 2 கோழி, உன்
கொழுந்தனாருக்கு 3 கோழி 2 கோழி, உன் பெரிய கொழுந்தனாருக்கு ஒரு 2 கோழின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தா ஊருக்காரியவோ சொந்தக்காரியவோ பங்காளிச்சி கொடுத்துருந்தாலே சரியா போயிருக்குமே. இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? இதுக்கு போய் சப்போர்ட் வாங்கி நிற்கிற அப்புறம் அந்த கிறுக்கச்சி. எனக்கு ஆத்திரமா வருது. நம்மளாம் இந்த மாதிரி விஷயத்துல தலையிட கூடாது பார்த்துக்க. இல்லை நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ பைத்தியக்காரி மாரி போய் நின்றுட்டு நாட்டம் பண்ணி நிற்கிறாளா? ஐயோ தலைவலி குளமா இது நமக்கு. ஏட்டியா என்னடி செய்யறது? சத்த கூப்பிடாட்டி எனக்கு வர இதா இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இவன் மனசுக்குள்ள என்னதான் வச்சுக்கிட்டு போய் பேசுறான்னு ஒன்றும் விளங்கலையே. என்னடி உன் மருமகளுக்கு திடீர்னு வீரம் குட்டிக்கிட்டு ஏண்டிருச்சிருக்கு. என்னடி வா? ஐயோ போலீஸ்காரியோட்ட போயிட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு கிடக்குறாளா? ஐயோ அந்த பையனும் அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க. போலீஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இவளுக்கு அவங்க சொல்கிறதுக்கு அர்த்தம் தானே. ஏட்டி நானும் கேட்குறோம், இந்த ஊர் உலகத்தில் இந்த முனியம்மாளுக்கு சொந்தக்காரியம் இல்லையாட்டி எல்லாருக்கும் இந்த போலீஸுக்கார தம்பி சொன்ன மாரி ஆளுக்கு ஒரு கோழியை கொடுத்துருந்தா இத்தனை நேரம் அவள் 70,000 அவள் கையில் இருந்திருக்கும். என்ன மாதிரி கிறுக்கச்சி மாரி பண்ணார உட்காந்துக்கிட்டு என்னமோ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் போட்டால் நஷ்டம் அவங்கள கொடுப்பாங்க. இது என்னடி எடுத்து கொன்னவங்கள தான் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. சரியான கிறுக்கச்சி எடுக்கிட்டு தலை வலிக்கிட்டு தலை இதை வர உன் மருமக கை போய் நின்றுக்கிட்டு ஒரே வழியாக சீனு போட்டு கிடைக்கிறா. ஏன் மருமக விசாரிச்சு பண்ணுவோம் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கிற ஆளுவா இவளுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை பழப்பு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாள் 3 பேரும் எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் போய் பாட்டுக்கிட்டு அசிங்கமாக இவ்வளோ பேரை கொடுத்துக்கிட்டு என்ன சொன்னாலும் இவளுக்கு மண்டையிலே வழங்காள். சொல்லி எனக்கு ஆற்றம் வருது ஒழுங்கு மாட்டேங்காது என்ன வாட்டி அவங்க கிட்ட என்னட்டு உனக்கு பேச்சு கிடக்கு. இவன் குறுக்கச்சி மாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறானா? நீ நம்ம போய் நின்றுக்கிட்டு என்னம்மா எங்கள் அத்தை இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க கண்டுபிடிக்கிட்டு வான் வேலைன்ற எட்டியே கோழி சட்டை ஆளுக்கு கொண்டு போய் இல்லை கசாப்பு கல்ல கொண்டு போய் விட்டு வராமல் இவளுக்கு என்ன தேவையான வேலை பாட்டு வைக்கிறா. நீ நம்ம போய் நின்றுக்கிட்டு நாளைக்கு கோர்ட்டு கேச்சுன்னா யார்கிட்ட அலையிட்டு பைத்தியக்காரி. ஆனா சும்மா இருங்கத்த, உங்களுக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் நம்ம கேட்க ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு அவங்க பட்டில சொல்லிட்டு போகலாம்னு வந்திருக்கிறாங்க பார்த்துக்குங்க. அப்போ 100 கோழிக்கு என்ன ஆச்சு? ஒரு கோழி 700 ரூபா போடுங்களேன். 70,000 வரலையே. யார் விட்டு காசு கீழே கிடக்கு? பாவம் அத்தைய தனியாக கிடந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வேற என்ன அத்தை தேவையில்லாத பேசிட்டு கிடக்குறீங்க? ஒரு உதவி தானே, இருங்க. இப்போ என்ன நஷ்டமானாலும் நமக்கு வேலை உதவி செய்கிறாளா? என்ன எதுவும் வேலைக்குள்ளே பார்க்குறாளா? நமக்கு ஆப்பு அடிக்க என்னென்னு ஒன்றும் வழங்கலையே. நம்மளே ஏற்கனவே அது தானாக செத்து போனட்டி கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுட்டோம். இவனை பேச வந்ததும் இவன் என்னமோ எகிரிக்கிட்டு சண்டை வாங்க போகிறாளா? என்னென்னு ஒன்றும் வழங்கலை எனக்கு. ஐயோ எதுவும் பிரச்சனை கொண்டு விட்டுற போகிறாளா? என்னன்னு தெரியலையே. என்னம்மா இது? இங்கே நிற்கிறாடா உக்காண்டுக்கிறாளா இந்த மொட்டைச்சி? இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணாட உக்காண்டு கிடக்கிறா. நம்ம 4 கேள்வி கேட்டோம்னு நமக்கு உரிமையான மருமவ நிற்கிறா பஞ்சம் வரணும். அவள் எதுவும் கேட்காம நிற்கிறா. இம்மா நேரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு கேட்க வந்தவளை ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா பயந்துக்கிட்டு. இவன் என்னத்துக்கு எகிரிக்கிட்டு நிற்கிறா? ஒன்றும் விளங்கலையே. எதுவும் நாளைக்கு நமக்கு காசு கொடுக்க வர்றதில்ல. இவ பாரி ஆட்டோ போடலாமனு பிளான் போட்டுட்டாலோ. இங்கே பாருங்கத்த, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்குங்க. உங்களோட கோழி போயிடுச்சுன்னா நாங்கள் சும்மா விடுற ஆளா? எதுவாக இருந்தாலும் நான் சரி பண்ணுறேன். உங்கள் மருமவை சும்மா இருங்க அத்தை, அழுவாதீங்க. அழுகுறாங்க வர சட்டை. என்னம்மா எனக்கு ஆப்புலாம் அடிக்க போகிறேன்னு எனக்கு முடிவு ஆயிடுச்சு மனசில். என்னமோ இவன் பண்ணி விட போகிறா மட்டும் தெரியுது எனக்கு. என்னன்னு தான் வழங்கலை. என்னடி உனக்கு அம்மா மேலே அக்கறை எனக்கு ஒன்று வழங்கலை. எட்டி சொல்லி என்னட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே. இந்த கோழி செத்ததை வச்சு மொட்டைச்சி மேலே பழிய போட்டு நம்ம சொட்டில் பாதி வாங்கிக்கலாம்னு திட்டம் போட்டா இவன் என்ன சம்மந்தமே இல்லாத ஆடிக்கிட்டு நிற்கிறாள. இங்கே போலீஸுக்காரங்க கூட்டா ஒன்றும் வழங்கலை. நம்மளை வீட்டு கொண்டு போய் எங்கேயும் தள்ளி விடாத சொல்லிட்டான். ஐயோ என்னடி இது? என்னடி நம்ம ஒன்று திட்டம் போட்டால் இங்கே ஒன்று நடக்குது.